friends, today's special Ikan Bilis Tumis with Belimbi. அதாவது இது புளிச்சிக்காய்னுவாங்க, ரொம்ப நல்லது. இனிப்பு இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப நல்லது, ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ இது வந்து நம்ம பல தக்காளிக்காய் பதிலுக்கு இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இதுதான் யூஸ் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. ஸோ இது யூஸ் பண்ணி நம்ம இக்கான் பிலிஸ் துமிஸ் செஞ்சுருக்கேன். அது எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாமா? வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள்: பிலிம்பிங் எடுத்துங்க, புளிச்சிக்காய் ஒரு பவுல் எடுத்துங்க, அதனால சுத்தம் பண்ணி 2ஆக வெட்டிக்குங்க. ஊசி மிளகா, நான் பச்சை ஊசி மிளகா எடுத்துருக்கேன், நீங்கள் சோப்பு கூட பச்சைக்கலாம். வெங்காயம் 4 சிறு வெங்காயம், நெத்திலி பொடி ஒரு பவுல், ஸோ இது சுத்தம் பண்ணிக்கங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன். இப்போ ஒரு சட்டியில் நம்ம எண்ணெய் ஊற்றுவோம். எண்ணெய் நல்லா சூடான பிற்பாடு நெத்திலி பொடியை பொரிச்சிக்குவோம். அனல் குறவா வச்சுக்கங்க. நெத்திலி நல்லா நிறம் மாற ஆரம்பிச்சிருச்சு, கொஞ்சம் கிறிஸ்பி ஆகணும். ஸோ அடி பிடிக்காத அளவுக்கு நம்ம அப்பப்போ கிண்டி விடணும். நெத்திலி ஓரளவு நல்லா நிறம் மாறி வந்திருக்கு, நல்லா பொரியல் வந்திருக்கு. இதை எடுத்து நம்ம ஓரத்தில் ஒதுக்கி வச்சுருவோம். ஸோ அந்த பேலன்ஸ் எண்ணெயிலேயே வந்து நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் தேவைப்பட்ட எண்ணெய் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த எண்ணெய் போதுனால நான் எண்ணெய் திருப்பி ஊற்றலை. ஸோ வெங்காயத்தையும் போட்டு தாளிக்கிறேன். ஊசி மிளகா ஒரு 10 எடுத்து வச்சுருந்தோம், அதையும் போட்டுக்குவோம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன். ஸோ இது கொஞ்சம் நல்லா மணமாக வாசமாக இருக்கணும். பிலிம்பி, ஸோ இதையும் போட்டுக்குவோம். இது சட்டன் குக் ஆகிடும். ஸோ எண்ணெயில் போட்டு கொஞ்சம் வாட்டி எடுப்போம். ஸோ இதான் அந்த பிலிம்பிங்க, சின்னதாக இருக்கும். ஸோ இது ரொம்ப இனிப்பு இருக்கு, மருத்துவ இதெல்லாம் சாப்பிட்டா மற்ற நோய்களுக்கும் ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஸோ நான் தக்காளிக்காய் பதில் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் கோழிக்கறி மீனுக்கறியில் தக்காளிக்காய் இருந்தால் கூட நீங்கள் வந்து அதுக்கு பதில் இது கூட நீங்கள் போட்டுக்கலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து நல்லா ஒரு வகையில் எல்லாம் நல்லா குக் ஆயிடுச்சு. இதை நம்ம ஆற விடணும். ஸோ ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடுங்க, கொஞ்சம் நேரம் ஆறட்டும். நல்லா ஆறின பிற்பாடு நம்ம ட்ரை பிளெண்டில் போட்டு அரைச்சிக்கலாம். ஸோ லேசாக உப்பு ஆட் பண்ணிக்குவோம். ஸோ இப்போ நம்ம அரைச்சி இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடுவோம். அவ்வளோதான், நம்மளுடைய இக்கான் பிலிஸ் துமிஸ் வித் பிலிம்பிங் இஸ் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம